சுமதி வணக்கம். நீங்கள் இரண்டு திராவிட கட்சிகளும் அடைந்திருக்கக்கூடிய தோல்வியை நினைத்து நீங்கள் சார் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சிரித்ததுனால நான் இதை கேட்குறேன். ரெண்டு திராவிடன் பார்ட்டியுமே வீழ்ச்சி அடைந்திருப்பதை நினைத்து நிஜமாலுமே பாஜக சந்தோஷப்படுதா? எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகங்கிறது ஒரு தீய சக்தி, அது வீழ்த்தப்படணும். சரி, அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை என்டிஏ கூட்டணி நாங்கள் அடித்து மேலே வருவோம் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இது எதிர்பாராத விதமாக மக்களோட தீர்ப்பு வேறு விதமாக இருக்குது. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணியிருக்கிறாங்க, திமுக தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஹெவியான ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது நமக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் கொடுத்த ஓவர் கான்ஃபிடன்ஸ், நாங்கள் 200க்கு மேலே நாங்கள் தான் வருவோன்றது மீடியாக்களை ஃபுல்லாக கையில் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணது என்னாச்சுன்னா மக்கள்கிட்ட ஒரு அதீதமான ஒரு வெறுப்பை சம்பாதிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சாமானிய மக்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணவங்களெல்லாம் போய் வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணுறது, இல்லை யூடியூப்ல வலைதளங்களில் பேசுகிறவங்களை போயிட்டு வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் எல்லாமே மக்கள்கிட்ட ஒரு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு நாங்கள் தான் செஞ்சோம்னா நீங்கள் முதல்ல ஒரு 28 மாதத்துக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொடுத்தது சரிபாதி பேருக்கு தான். அப்ப வாங்கின 1,30,00,000 பேரை விட வாங்காத 1,30,00,000 பேர்கிட்ட எதிர்ப்படை கடுமையா இருக்கும், அதிருப்தி அதிகமா இருக்கும். இந்த 5,000 ரூபாய் நீங்க போட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆனது திமுகவுக்கு. ஏன்னா வாங்கினவங்களை விட வாங்காதவங்க கடுமையான அதிருப்தி. என்னங்க 1000ங்கிறப்ப ஒரு சின்ன நம்பர், 5,000ங்கிறப்ப நாங்க 5,000 இவங்களுக்குலாம் வந்திருக்கு, நமக்கு ஏன் வரல? அப்ப நாங்க மட்டும் இந்த தமிழ்நாடுல இது இல்லையா, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த அரசு வஞ்சிக்குது? அப்படி மாதிரியான கோபங்கள் வெளிப்படுறது. அடுத்ததா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமானது, குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் அதிகமானது. இது எல்லாமே பெரிய அளவுல பேசு பொருளாச்சு, பல சேனல்கள்ல டிபேட் பண்ணப்பட்டது, மக்கள்கிட்டயும் போயிடுச்சு. ஆனா முதல்வர் கடைசி வரைக்கும் அதை ஏத்துக்கவே இல்லை. அதுக்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாரு? இல்ல அதுக்குன்னு ஏதாவது ஒரு தனியா சிறப்பு குழு ஏதாவது போட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க தவறிட்டார் முதல்வர். அந்த ஒரு கோபமும் விரக்தியும் மக்கள்கிட்ட இருக்கிறத பாக்குறோம். அடுத்ததான் இந்த கள்ளச்சாராயம், கஞ்சா, இந்த மாதிரியான போதை பொருட்களோட புழக்கம் அதிகமா இருந்தது பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. ஏன்னா தான் வீட்டு குழந்தைகள் அடுத்த தலைமுறையில இருக்கிறவங்க டாஸ்மாக்ங்கிற ஒரு புருஷன் போயிட்டே இருக்கிறாங்க, சரி அது ஒளிஞ்சு போறாங்க. ஆனா நம்ம பிள்ளையாவது அடுத்தபடிக்கு நல்லபடியா படிச்சு நமக்கு நல்லபடியா இருப்பாங்கன்னு நினைச்சா அவன் எங்க போனாலும் கஞ்சா, மெத்து, போதை ஊசி என்னென்னமோ சொல்றாங்களே அப்படின்ற ஒரு பயத்தையும் அச்சத்தையும் பெண்கள் கிட்ட உருவாக்கி இருக்கு. இது எல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்த்துதான் இன்னைக்கு இப்படி நிக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஒரு அலை, ஒரு பெரிய அலை வரும்பொழுது அந்த அலையில கண்ணில் வர்றது எல்லாமே கண்டிப்பா காணா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளீனான ஒரு அந்த அலையில அழகா ஏறி சவாரி பண்ணியிருக்கிறாரு விஜய் அவர்கள். அதை கரெக்டா பயன்படுத்திக்க தெரிஞ்சு அந்த அவரோட அந்த எதை சொல்லுவாங்கல்ல, அந்த போட்ல அந்த துருப்பை கரெக்டா போட்டிருக்கிறாங்க. அதனால அவருக்கு இந்த இடத்துல வேற ஒருத்தர் கரெக்டா இருந்து அதை யூஸ் பண்ணியிருந்தாலும் நிச்சயமா அவங்களுக்கு அது போயிருக்கும். அதை சரியா விஜய் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. டாக்டர் பூபதி ஜான் சார், ஒரு 3-4 நாள் முன்னால் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்லிட்டு போனீங்க, ஒரு பெரிய மேஜிக் ஒன்று நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்ட்டு. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியலில் ஒரு பெரிய மேஜிக் நிகழ்ந்திருக்கா சார்? விஜய் நிகழ்த்தியிருக்காரா? ஆமாங்க சார், கண்டிப்பாக தான். ஏன்னா நம்ம என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மிராக்கிள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் தாவேக்காக்கு ஆதரவாக கொடுத்துச்சு அப்படிங்கனாலும், சார் மிராக்கிள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன் வாய்ப்பு இருக்குன்னா, கள நிலவரம் அப்படி இருந்துச்சு. நான் பார்க்குறவன்ட்டையும் கேட்குறவன்ட்டையெல்லாம் பார்த்தோன்னா என்னென்னா, 3 பேர்த்துட்டு கேட்டால் 2 பேர் தாவேக்காக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நான் இது பண்ணது சின்ன பசங்க, இளைஞர்கள், ஆணு பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கூட வேலை செய்யறவங்க இருந்தால் பரவாயில்ல, அவங்கள கன்வெர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் கூட சொல்லியிருப்பேன், ஒரு வீட்டில் ஒரு பையன் 6வது படிக்கிற பையன், அப்பா நீ அம்மா நீ தாவேக்காக்கு போட்டுறணுமா, போடலைன்னா நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டுது அந்த குழந்தை. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ப்ராக்டிக்கலாக அப்பா அதை கேட்கவே இல்லை, அம்மா கேட்டுருச்சு. அப்போ பையன் அம்மாவை கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அப்போ பெண்கள் ஓரளவுக்கு ஒரு ஒரு ரீசனபுளாக கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா 1,30,00,000 தாவேக்காக்கு வாக்கு வந்திருக்கு. இவருக்கு திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 96 லட்சம் 97 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி வந்துருச்சு. அப்போ கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகள் இருக்கு. அப்போ இதனுடைய வாக்குகளுடைய தாக்கம் எங்கிறதுனா பெண்கள் மத்தியிலிருந்து வந்திருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதே மாதிரி இளைஞர்கள் ஒரு 10-15 லட்சம் பேர் அதில் வந்திருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இங்க சகோதரி சொன்ன மாதிரி இங்க கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு, 2வது கொலை நடந்துருச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியே நடந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எங்க பயந்துதான் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு ஹைப், ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஹைப். ஆக்சுவலா பார்க்க போனா வடநாட்டிலிருந்து வரக்கூடிய பெண்கள் தமிழகத்துல நாங்க சர்வசாதாரணமா போறோம். நாங்க வடநாட்டில் இந்த மாதிரி நடக்கவே முடியல.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலைமை தான் இருக்கு. வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இங்க வந்து செட்டில் ஆகுறாங்க. ஏன்னா இங்க வருமானம் அதிகம், நல்லா இருக்குது, நல்ல கல்வி இருக்குது, நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்டா இருக்கு. வட மாநிலத்தையும் தமிழகத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. தமிழகம் இதுக்கு முன்னாடி உள்ளது இப்ப கம்பேர் பண்ணுங்க. இருங்க நான் சொல்றத கேளுங்க. இருங்க நான் சொல்றத கேளுங்க. வட மாநில தமிழ் இல்ல. அதாவது நீங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னா சோசியல் மீடியாவுடைய தாக்கம் இங்க தான் இருக்குது. சோசியல் மீடியாவுடைய தாக்கம் இவங்க சொல்றதுக்கு வந்து சோசியல் மீடியா தாக்கத்தினுடைய ஆணிவேர் தான். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு குற்றம் சோசியல் மீடியாவில் பார்க்கும் பொழுது நம்மளே பார்க்கும்போது பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும், என்னடா இப்படி நடக்குது, அநியாயமா நடக்குது. ஆனா குற்றங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குற்றம் 2 குற்றமா தான் இருக்கும். சோசியல் மீடியால அது வந்து 10 fold 15 folds இதாகுது. அப்போ ஒரு சோசியல் மீடியால நல்லது பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகாது, கெட்டது ஒண்ணு பார்த்துட்டு வச்சுக்கோங்க அப்படியே ஸ்டோர் ஆயிடும். எப்ப விட அந்த நினைப்பு தான் வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப என்னன்னா நீங்க குற்றங்கள் அடிப்படையில் சகோதரி சொல்ற மாதிரி தமிழகத்தில் குற்றங்கள் அடிப்படையை எடுத்துக்கங்க. நீங்க வந்து வருடம் வாரியாக குற்றங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில வருடம் வாரியாக குற்றம் எவ்வளவு நடந்துச்சு, திமுக ஆட்சியில குற்றம் எவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது பிஜேபிங்கிற அரசு, பிஜேபியோட கட்சி வந்து இந்த குற்றங்களை சொல்லணும் அப்படின்னா அவங்க இங்க வந்து ஆட்சி பண்ணதே கிடையாது. எங்க தமிழகத்தில் ஆட்சி பண்ண கிடையாது. அப்போ பிஜேபி இதை கவுண்டர் பண்ணுது. எப்படின்னு தமிழகத்தில் இவ்வளவு குற்றம், வன்கொடுமை, இவ்வளவு பாலியல் வன்கொடுமை, அநியாயம், அக்கிரமம்னா அவங்கள கவுண்டர் பண்றதுக்கு ஒண்ணுன்னா நீங்க ஆட்சியில் இல்ல. அப்ப நீங்க ஆட்சி செய்யற மாநிலத்துல எப்படி இருக்குது உங்க நிலவரம்? நீங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தை வச்சுதான் நம்ம உங்களை கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி எந்த விதமான தரவுகள் கிடையாது. நீங்க பிஜேபி அரசு தமிழகத்தில் ஆண்டது கிடையாது. அப்படி ஒரு ஆண்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குற்ற வழக்குல தரவுகளை கொண்டு வந்திருப்போம். அப்ப இவங்களை கவுண்டர் பண்றதுக்கு என்னன்னா நீங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தினுடைய உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க, டாப் ஃபர்ஸ்ட் இடம் தான். ராஜஸ்தான் அதுதான் பெஸ்ட் இடம். கஞ்சா அதுல வந்து 1000 கிலோ கஞ்சா பிடிச்சது குஜராத், அதுதான் பெஸ்ட். வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆண்ட மாநிலங்கள் அனைத்து குற்றத்திலையும் டாப் இடத்துல போயிருக்குது. இதை மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ இவங்க வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு குற்றம் நடக்குதுன்னு சொல்றதற்கு இதே கிடையாது, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. அதை தான் நம்ம சொல்ல வரோம்.